ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் உடைய 29வது லீக் மேட்ச் சென்னை மற்றும் மும்பைக்கு ஆப்போசிட்டாக மும்பையில் இருக்க வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்கும் போது இந்த ஸ்டேடியத்தில் இந்த ரெண்டு டீம் பிளேயர் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு டீம் பிளேயருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் ட்ரீம் லெவனுக்கு தேவையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டேடியத்துடைய ஐபிஎல் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். இந்த பிச்சில் மொத்தம் 114 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தவங்க 51 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்தவங்க 63 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் 235 இருக்குது. லோவஸ்ட் இன்னிங் டோட்டல் 67 இருக்குது. இதே பிச்சில் 214 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. 118 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 169 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 159 இருக்குது. அடுத்து இந்த ரெண்டு டீமுடைய ஐபிஎல் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். மொத்தமாக இந்த ரெண்டு டீம் 36 ஐபிஎல் மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் எம்ஐ 20 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே 16 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து வான்கடே ஸ்டேடியத்தில் இந்த ரெண்டு டீம் ஹெட் டு ஹெட் எத்தனை முறை வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். மொத்தமாக 11 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் எம்ஐ 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பிச்சில் லாஸ்ட்டாக நடந்த 6 ஐபிஎல் மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்தோன்னா, இந்த 6 மேட்ச்சில் ஒரு மேட்ச் மட்டும் தான் லோ ஸ்கோர் மேட்சாக இருக்குது. மீதி இருக்கிற 5 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் மேட்ச் தான் இருக்குது. இந்த பிச்சில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 47 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 27 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் மொத்தமாக 19 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வெறும் 8 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இந்த பிச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ணி 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து வான்கடே ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட் எடுத்து விக்கெட் டேக்கருடைய டைப் பார்த்துடலாம். மொத்தமாக லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் 340 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 170 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 170 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபாஸ்ட் பவுலர் மொத்தமாக 25 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 18 விக்கெட் எடுத்திருக்காங்க. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 176 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 105 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 81 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் மொத்தமாக 131 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 60 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 71 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 910 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 463 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 447 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபாஸ்ட் பவுலர் மொத்தமாக 190 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 107 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 83 விக்கெட் எடுத்திருக்காங்க. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் மொத்தமாக 483 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 151 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 232 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் மொத்தமாக 237 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 105 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 132 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து எம்ஐ பிளேயருடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸ், லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். ரோஹித் சர்மா மொத்தமாக இந்த வெனியூவில் 75 மேட்ச் ஆடிருக்காரு. அவர் 2107 ரன் அடிச்சிருக்காரு. இந்த வெனியூவில் அவருடைய ஆவரேஜ் 28 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 118 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 29 இருக்குது. இஷான் கிஷன் இந்த வெனியூவில் மொத்தமாக 24 மேட்ச் ஆடிருக்காரு. 598 ரன் அடிச்சிருக்காரு. இந்த வெனியூவில் அவருடைய ஆவரேஜ் 24 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 161 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 32 இருக்குது. சூரியகுமார் யாதவ் இந்த வெனியூவில் 28 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 926 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 33 இருக்குது. லாஸ்ட் மேட்ச் அவர் ஒரு 50 போட்டிருக்காரு. திலக் வர்மா அந்த பிச்சில் மொத்தம் 11 மேட்ச் ஆடிருக்காரு. அவர் 239 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 21 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 143 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 29 இருக்குது. ஹர்திக் பாண்டியா அந்த வெனியூவில் மொத்தமாக 36 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 681 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 19 இருக்குது. இதே பிச்சில் அவர் 30 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. 24 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 129 ரன் அடிச்சிருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. டிம் டேவிட் இந்த வெனியூவில் 11 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. 288 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 24 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 115 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 28 இருக்குது. முகமது நபி பார்த்தீங்கன்னா இந்த இன்னிங்ஸில் எதுவுமே விளையாடலை. 2 மேட்ச் அட்டன் பண்ணியிருக்காரு. ஆனால் பேட்டிங் இறங்கல. பவுல் பண்ணியிருக்காரு. விக்கெட் எதுவும் எடுக்கல. ஆனால் இந்த வெனியூவில் மொத்தமாக 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 45 ரன் அடிச்சிருக்காரு. 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ரேயஸ் கோபால் இந்த வெனியூவில் 8 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் அவர் இறங்கியிருக்காரு. 1 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரொமாரியோ ஷெஃபர்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 65 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 32 இருக்குது. 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 54 ரன் அடிச்சிருக்காரு. 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜஸ்பிரித் பும்ரா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 39 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 48 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து ஜெரால்ட் கோஸ்டி பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் மொத்தமாக 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து ஆகாஷ் மத்வால் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் 6 மேட்ச் ஆடிருக்காரு. 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 3 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மும்பை பிளேயர்லேருந்து நம்ம ட்ரீம் லெவனுக்கு தேவையான பிளேயர் யாரெல்லாம் செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வரிசையில் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஹர்திக் பாண்டியா, ரொமரியோ ஷாஃபோர்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பவுலிங் லிஸ்ட்டில் ஜஸ்பிரித் பும்ரா, ஆகாஷ் மத்வால், ஜெரால்ட் கோஸ்டி எடுத்துக்கோங்க. அடுத்து சிஎஸ்கே உடைய வென்யூ பெர்ஃபார்மன்ஸ், லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த வென்யூவில் மொத்தமாக 10 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 247 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 24 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 மேட்ச்சில் 155 ரன் அடிச்சிருக்காரு, 31 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அடுத்து ரச்சன் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் எதுவுமே விளையாடலை. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 115 ரன் அடிச்சிருக்காரு, 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரஹானே பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் 12 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 419 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் இந்த வென்யூவில் 35 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 119 ரன் அடிச்சிருக்காரு, 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அடுத்து டேரி மிச்சல் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் எதுவுமே விளையாடலை. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 118 ரன் அடிச்சிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. சிவம் துபே பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் 10 மேட்ச் ஆடிருக்காரு, 159 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் இந்த வென்யூவில் 16 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 126 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 35 இருக்குது. ரவீந்திர ஜடேஜா இந்த வென்யூவில் 21 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 278 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் இந்த வென்யூவில் வெறும் 13 தான் இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 84 ரன் அடிச்சிருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ தலை தோனி பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த வென்யூவில் 27 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 392 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 15 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மேட்ச் தான் இறங்கியிருக்காரு. அதில் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா நாட் அவுட்டில் இருக்காரு. அவர் 39 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்து தீபக் சகர் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் மொத்தமாக 10 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு, 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. முஸ்தபிர் ரஹீம் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் மொத்தமாக 14 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து மொயின் அலி பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 201 ரன் வச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 29 இருக்குது. அவர் ஒரு மேட்ச் மட்டும் தான் ஆடிருக்காரு, அடுத்த மேட்ச் இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பதிரனா பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் 1 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து சிஎஸ்கே பிளேயரை நம்ம யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வரிசையில் ரச்சன் ரவீந்திரா, ரஹானே, டேரி மிச்சல், சிவம் துபே எடுத்துக்கோங்க. அடுத்து பவுலிங் லிஸ்ட்டில் தீபக் சகார் எடுத்துக்கோங்க, முஷிஃபூர் எடுத்துக்கோங்க. மொயின் அலி டீமில் இருந்தார்னா அவரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பதிரனா இருந்தால் பதிரனா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் கொடுத்துருக்க ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சில் யாருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், வென்யூ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கோ அவங்கள மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த பிளேயர் அடிப்பாங்கன்னு தோணுதோ, அதாவது அதிக ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு தோணுதோ அந்த பிளேயரை மாற்றி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.